ஓகே, நம்ம இந்த கலர் ப்ரொடெக்ஷன் இந்த ஜாபில் எப்படி பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்குறது, வித்ட்ரா கொடுக்குறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த பேங்க் கார்டு இதுக்குள்ளே போய்க்கலாம். இதுக்குள்ளே போய் இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், இதுக்குள்ளே போய்க்கலாம். இங்கே போனீங்கன்னா உங்களோட ஆக்சுவல் நேம், உங்களோட பேர், இங்கே உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு, இங்கே உங்களோட பேங்க்கோட பேர், இங்கே பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர், இங்கே தமிழ்நாடு பேங்க் எந்த ஊரோ அந்த ஊர் கொடுத்துருங்க. உங்களோட பேங்க் எந்த ஊரில் இருக்கோ அந்த ஊர், பேங்க்கோட பிரான்ச் அட்ரஸ்ஸு, அடுத்து உங்களோட மொபைல் நம்பர். ஓகே, உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் உங்களோட மெயில் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க்கு பேங்க் எந்த பேங்க்கில் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த ஃபோன் நம்பர் இங்கே கொடுக்கணும். அடுத்து நீங்கள் ஒன்றும் இல்லை, ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த பேஜை விட்டு வெளியே போகாமல் அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படியே நோட் பண்ணி இங்கே கொடுத்து கண்டினியூ கொடுத்திங்கன்னா உங்களோட பேங்க் கார்டு வந்து அட்டாச்சு ஆயிரும். அவ்வளோதான். இது வந்து நீங்கள் யார் பேர், நீங்கள் உங்கள் பேரில் போட்டிருக்கீங்க ஓகேங்களா, உங்கள்கிட்ட பேங்க் டீட்டெயில்ஸ் இல்லை, உங்கள் யார் பேரில் வேணாலும் கொடுக்கலாம் ஓகேங்களா. அவங்களோட பேர், இப்போ நாங்கள் வேறு யார் பேர்லையாவது கொடுக்குறீங்கன்னா அவங்களோட பேர், அவங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு, அவங்க என்ன பேங்க் வச்சுருக்காங்க, அவங்களோட அக்கௌண்ட் நம்பர், தமிழ்நாடு அந்த அக்கௌண்ட் வந்து எந்த ஊரில் இருக்குது, பிரான்ச் நேமு, பிரான்ச் அட்ரஸ்ஸு, அடுத்து அவங்களோட மொபைல் நம்பர், அவங்களோட மெயில் ஐடி, அவங்க எந்த பேங்க் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்களோ, பேங்க்குக்கு எந்த ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணியிருக்காங்களோ அந்த ஃபோன் நம்பர், அடுத்து ஓடிபி கொடுத்து கண்டினியூ கொடுத்திங்கன்னா அவ்வளவுதான். இங்கே இந்த மாதிரி காட்டும். அவ்வளோதான். நாம் இப்போது வித்ட்ரா எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகே, வேலெட்டுக்குள்ளே போய்க்கலாம். இங்கே பாருங்கள், வேலெட்டுக்குள்ளே போய் இங்கே வித்ட்ரான்னு இருக்குது, வித்ட்ராக்குள்ளே போய்க்கலாம். வித்ட்ரா கொடுத்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணுன்ட்டு இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் 500 ருபீஸ் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இங்கே 500 ருபீஸ் இங்கே கொடுக்குறீங்க. கொடுத்து இங்கே செலக்ட் பண்ணிக்கணும் பேங்க்கு, எந்த பேங்க்கு இங்கே செலக்ட் பண்ணி, இங்கே டச் பண்ணி செலக்ட் பண்ணி, இங்கே உங்களோட லாகின் பாஸ்வேர்டு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது லாகின் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை மட்டும் கொடுத்து இங்கே வித்ட்ரால் கொடுத்துருங்க. வித்ட்ரா கொடுத்தா அவ்வளோதான், வித்ட்ரா ஆயிரும். அது நீங்கள் வித்ட்ரா கொடுத்துருக்கீங்களா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, வித்ட்ராக்குள்ளே போய் இங்கே 3 லைன் இருக்குது, இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பிடிச்சது போக உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இங்கே காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், பேங்க் கார்டுன்னு வந்ததுன்னா உங்கள் பேங்க்குக்கே இந்த பணத்தை உங்கள் வேலெட்டுக்கே அனுப்பிட்டாங்கன்னு அர்த்தம். வித்ட்ராயிங்னு வந்துச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டாங்கன்னு அர்த்தம். அக்ரி அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துரும்னு அர்த்தம். ரெஃப்யூஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா அது ஏதோ சம்திங் மிஸ்டேக் இருக்குது, உங்களோட அப்ளைனை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான். ஒன்று அக்ரின்னு வரும், இல்லைன்னா ரெஃப்யூஸ்னு வரும் ஓகேங்களா. ரெஃப்யூஸ்னு வந்தால் உங்களோட அட்மினை காண்டாக்ட் பண்ணுங்கள். அக்ரின்னு வந்தால் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கன்ஃபார்ம் வந்துடும். பேங்க் கார்டுன்னு வந்தால் வேலெட்டுக்கே வந்துருச்சுன்னு சொல்லி அர்த்தம். வித்ட்ராயிங்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு, வித்ட்ரா பண்ணி எடுத்துட்டிங்கன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க.